அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. என்னையா நீ பாட்டுக்கு வர்ற போற, திடீர்னு காணாமல் போயிடுற, அதுக்கப்புறம் காலையில் 6 மணினா உன் இஷ்டத்துக்கு ஒரு நேரத்துக்கு நீ பப்ளிஷ் பண்ணின்னுக்கிற அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கான காரணத்தை நான் டீட்டெயிலாக விளக்குறேன். அதுக்கு முன்னாடி மற்ற சில கேள்விகளை பார்த்துடலாம். முதல்ல நண்பர் ரகுராமன் T8507 அவர் என்ன கேட்டிருக்காரு, ரஷ்யன் ஏஜென்ட், புட்டின் ரசிகர், கமலின் தீவிர ரசிகர், உங்களுடைய பின்புலம் என்ன? மத்திய அரசின் நிதித்துறை, துப்பறியும் துறை, சட்ட வல்லுநர், நாடகம், சினிமா, கம்பெனி கன்சல்டன்சி. இதுக்கு நண்பர் துரைசுவாமி ரங்கசாமி ஒரு பதில் கொடுத்துருக்காரு. சார் ப்ராபப்ளி டிட் நோ வாட் ஹி வாண்டட் அண்ட் தட் இஸ் வை ஹி ட்ரைட் சோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்படின்னு. ரெண்டுத்துக்குமே சேர்த்து பதில் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்னுடைய பின்புலம் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அண்ட் அது தேவையும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா நான் இப்போ என்ன பேசுகிறேன் அதில் உண்மை இருக்கின்றதா, நேர்மை இருக்கின்றதா, அதை வச்சு தான் எவாலுவேட் பண்ணணுமே தவிர என்னுடைய பேக்ரவுண்டு என்னன்னு இல்லை. யாராக இருந்தாலும் அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்றத வச்சு அவங்க பேசுகிறத எவாலுவேட் பண்ணுறது அப்படின்றதுல எனக்கு என்றைக்குமே ஒரு விருப்பம் இருந்ததில்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு. இது என்னுடைய சர்வீஸில் கூட நடந்திருக்கு. சில பேர் ஏதாவது ஆய்வு அப்படின்னும் போது நான் சிம்பிளாக ஒரே கேள்வி கேட்பேன், நீங்கள் யார் அப்படின்னு. அப்போ இதுதான் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா. அப்போ நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறேன், நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உன்னை கேட்க போகிறேன்? தெரிலன்னு தானே நான் கேட்குறேன். அவ்வளோ பெரிய அப்பாட்டகரா? இல்லை உங்களுக்கே நீங்கள் யாருன்னு மறந்து போயிடுச்சா, அம்னீஷியாவா? இப்படி தான் நான் கேட்டிருக்கேன். அண்டு அப்படி ஒன்றும் பெரிய பின்புலம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நான். அண்டு நண்பர் சொன்ன மாதிரி என்ன வேணும் அப்படின்றது எனக்கு புரிந்திருந்தது. அதே சமயத்தில் அதை எப்படி அடையிறது அப்படின்ற ஒரு டைரக்ஷன். ஆனால் பல நேரங்களில் நாம் நினச்ச விஷயத்தை அடைவதற்காக நிறைய காலம் நான் காத்திருந்திருக்கேன். உடனே அந்த பழம் பழுத்து மடியில் விழுந்து விடும் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. பல விஷயங்களுக்கு பல வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல். ஆனாலும் இவ்வளோ நாளாக கிடைக்கலையே அப்படின்னு நான் என்றைக்குமே மனம் சோர்ந்தது கிடையாது. அதனால தான் எந்தெந்த துறையிலலாம் நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனோ எல்லாத்துலேயும் போகிறதுக்கு அஃப்கோர்ஸ் டிலேடாக இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இன்ஃபேக்ட் இதை டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. அதை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம், இன்னொரு தடவை விரிவாக பார்ப்போம். அடுத்தது, நீங்கள் நினைத்ததை அடைவது எப்படி, அதுக்கு 3D, அதை அடையாமல் தடுப்பதற்கு என்னென்னலாம் இருக்குது, அதுவும் ஒரு 3Dயாக ஒரு விரிவான பதிவு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். சொல்லப்போனால் என்னுடைய பாஸ்டில் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் போர் அடிக்குங்க, சுய புராணம் பேசுகிறான் அப்படின்னு. அதனால் வேணாம், நம்ம கரண்ட்டாக இருக்கிற விஷயங்களை, எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை மட்டுமே பார்ப்போமே. மேபி நேருக்கு நேர் நண்பர்கள் என்னைக்காவது சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்போ நான் இதை பற்றி எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் நண்பர். இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நண்பர் கிருஷ்ணசுவாமி நாராயணன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, சில யூடியூப் சேனலில் இவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்றதுக்காக முதல்ல சொன்னதையே திருப்பி பேசும்போது அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்றது நியாயமான ஒன்றாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அது போர் அடிக்குது அப்படின்னும் போது அதை தொடர்ந்து பார்க்க முடியாது. ஈவன் நான் பேசுகிறதே கூட சில நேரங்களில் உங்களுக்கு போர் அடிக்காம மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு அடுத்த சேனலுக்கு போகலாம், எனக்கு என்ன தெரியவா போகுது. அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இன்றைக்கு இருக்கின்ற குறிப்பாக இளைய தலைமுறைக்கிட்ட அந்த ஒரு லேங்கை கூட அவங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் யூடியூப் வீடியோன்றதை மட்டும் சொல்லலை. இப்போது சினிமா கூட பார்த்தீங்கன்னா மாரீச்சன் அப்படின்னு ஒரு படம் இப்போது இதில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. அது 2 மணி 19 நிமிஷம் நினைக்கிறேன் அந்த படம். என் பையன் தான் சொன்னான், அப்பா அந்த படம் நல்லா இருக்குது பாருப்பா அப்படின்னு. சரிட்டு நானும் உட்காந்து பார்த்தேன், அவனோட தான் பார்த்தேன். அப்படியே ஜவ்வு மாதிரி எழுகுது. நான் பிடிச்சி திட்டினேன், டேய் என்னடா இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்றியடா அப்படின்னு. இல்லைப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு. எங்க கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாச்சுங்க. அதுக்கப்புறமா தான் அந்த படத்தோட அந்த ஃப்ளேவரே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அது தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி சில இடங்களில் அந்த ஸ்க்ரீன் பிளேவை எப்படி ஆரம்பத்தில் வைக்கிறது அப்படின்னு தெரியாததுனால தான் இந்த லேக் வந்திருக்கு. பட் இந்த பொறுமை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கும்?
அதனால தான் இந்த படம் பெரிதாக பேசப்படவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை ஓடிடியில் பார்க்கணுன்னா கூட வந்து ஓட்டி ஓட்டி பார்த்தாலுமே பாதி வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின் போது எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் அதை நம்ம பொறுத்துக்குன்னு, எப்பா இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது, இது வந்து இந்த தலைவாழை இலை போட்டு போடுற சாப்பாடு, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு பொறுமை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கும்னு தெரியல. ஸோ அதைத்தான் நான் சொன்னேன். நல்ல விஷயங்களுக்காக சில நேரம் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கணும். அடுத்தது நண்பர் ராஜி ஜெயா, மணிமேகலையில் வந்து அக்ஷய பாத்திரம் பற்றி இருக்குது. மணிமேகலை உண்மை கதை தானா? அப்படி இருந்தால் எது முதல்ல நடந்தது, மகாபாரதமா இல்லை மணிமேகலையா? மணிமேகலையில் வந்து மணிமேகலா தெய்வம் அக்ஷய பாத்திரம் கொடுத்ததாக கூறப்பட்டிருக்கின்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்ல கேள்வி. சந்தேகம் இல்லாமல் மகாபாரதம் அந்த சரித்திரம்தான் வந்து காலத்தால் முற்பட்டது. மணிமேகலை அப்படின்றதெல்லாம் வந்து பின்னாடி எழுதப்பட்டது. ஆனால் பாருங்க, மகாபாரதத்தில் வந்து சூரிய தேவன் வந்து இந்த மாதிரி ஒரு தாமிர பாத்திரம், அதில் வந்து அள்ளல்ல குறையாத உணவு வரும் அப்படின்னு கொடுத்தாருன்னு சொன்னால் இங்கே சில பேர் வந்து அப்பா சமைக்கிற வேலை மிச்சம் திரௌபதிக்கு அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. அதே மணிமேகலையில் வந்து மணிமேகலா தெய்வம் அக்ஷய பாத்திரம் கொடுத்தது பசிப்பிணியை நீக்குவதற்காக அப்படின்னு சொன்னால் அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அது பகுத்தறிவன் பார்ப்பட்டதாகும். இப்படி ஆகிப்போச்சுங்க. ஸோ முதல்ல வந்து அது மகாபாரதத்தில் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் அதை கேள்வி கேட்குறவங்க மணிமேகலையும் சேர்த்து கேள்வி கேட்கணும். ஒன்று மட்டும் கேள்வி கேட்போம், இன்னொருத்த வந்து நாங்கள் பகுத்தறிவாக ஏற்றுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ அவர்களுடைய அறிவையே சந்தேகிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறது இல்லையா? அடுத்த நண்பர் அகல்யா ராஜகோபால், யுதிஷ்ஷா ஆல்ரெடி நோஸ் எவ்ரிதிங், ஒய் அட்வைசிங்? அதாவது யுதிஷ்ஷருக்கு தான் எல்லாமே ஏற்கனவே தெரியுமே, அதுக்கப்புறம் சவுனகர் எதற்காக வந்து இவ்வளோ அறிவுரை எல்லாம் கொடுத்து நிற்கிறாரு அப்படின்னு. இதை வந்து ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒன்று வந்து யுதிஷ்டர், உங்களை என்னால் ஆதரிக்க முடியாது, போஷிக்க முடியாது, அத்தோட நிறுத்திந்தா பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் ராஜ்யத்தை இழந்து விட்டோம், செல்வத்தை இழந்து விட்டோம், ஒளியை இழந்து விட்டோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களை ஆதரிக்க முடியாது அப்படின்னும் போது, ஒருவேளை அந்த செல்வத்தை இழந்ததை அவர் பெருசா நினைக்கிறாரோ, ராஜ்யத்தை இழந்ததை பெருசா நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தோன்றி இருக்கலாம். அதுக்காக வந்து அந்த செல்வத்தை பற்றின இவ்வளவு விரிவான ஒரு விளக்க உரை கொடுத்துருக்கார் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அடுத்தது, அவருக்கு எல்லாமே தெரியும். நாரதர் யுதிஷ்டர்கிட்ட கேட்டதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமாகவே பார்த்தோம். இந்த ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு, ஆட்சி செய்வது எப்படி அப்படின்னு. தர்மமே உருவானவர் யுதிஷ்டர், அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. ஆனால் இதன் மூலம் மற்றவங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கறது, இதை தான் நாம் முக்கியமாக பார்க்கணும். அடுத்தது, ராஜ்யத்தை இழந்ததை பற்றி யுதிஷ்டர் சொல்கிறாரு, அப்போ ராஜ்யத்தை இழந்தது கவலையா அப்படின்னா, ஆமாங்க, அவங்க வந்து ராஜாக்கள், சத்திரியர்கள், நாட்டை காப்பாற்றுவது, மக்களை காப்பாற்றுவது, இதுதான் அவங்களுடைய கடமை. அப்படி இருக்கச்ச வந்து நாட்டை இழந்து விட்டோம் அப்படின்னும் போது நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற முடியவில்லையே, கடமையிலிருந்து தவறி விட்டோமே. அதுலேயும் அந்த செல்வத்தை இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்றது செல்வத்தின் பயனை ஈதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? செல்வம் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா எத்தனையோ பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கலாமே, இப்போ அது முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கமாகவும் நாம பார்க்கலாம். அடுத்தது நண்பர் ரிலாக்ஸ் ப்ளீஸ், நீங்க சொல்வது சாதுவான மக்கள் அரசை பார்த்துச்சு இந்த மாதிரி கீர்த்தனமாக கூட ஆட்சி நடத்துவார்களா என்று சொல்லுவாங்களே, அது மாதிரியா அப்படின்னு. இதைத்தான் வந்து மகாபாரதம் கூறுகின்றது. அதாவது இந்த சாதுக்கள், தர்மத்தின் வழி நடப்பவர்கள், அவங்கெல்லாம் வந்து எந்தெந்த காரியங்களை செய்யறதுக்கு வெக்கப்படுவாங்களோ அந்த கொடியவர்கள் அதில் தான் பெருமை அடையவர்கள், வெக்கமே படமாட்டாங்க அப்படின்னு. இது நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் நண்பர்களே. கலி முத்தி விட்டது அப்படின்னு தான் எடுத்துக்கணும், வேற என்ன சொல்றது. அடுத்த நண்பர் அகல்யா ராஜகோபால், ஒய் ஒன்லி பிராமின் ஷுட் பி ப்ரொடெக்டட், த டியூட்டி ஆஃப் எ கிங் இஸ் டு ப்ரொடெக்ட் எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்காங்க. கரெக்ட், இதில் சந்தேகமே கிடையாது. இதில் யாரும் வந்து மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. ஆனால் பிராமணர்களை மட்டும் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்ல, இதிலேயே இன்னொரு விஷயமும் வருகின்றது. தர்மத்தின் வழி நடக்கும் பிரஜைகள் அத்தனை பேரும் ராஜாவால் காப்பாற்றப்படுகின்றனர் அப்படின்னு வருது. ஸோ நல்லவங்க யாரா இருந்தாலும் ராஜாக்கள் காப்பாற்றுவார்கள். ஏன் வந்து எல்லா பிரஜைகளையும் அப்படின்னு ஒரு பிளாங்க் செக் மாதிரி சொல்லலை அப்படின்னா, அப்போ அந்த குற்றம் செய்கிறவர்கள் அவங்களையும் காப்பாற்றணுமா? அதனால தான் எல்லா பிரஜைகளையும் அப்படின்னு சொல்லலை, தர்மத்தின் வழி நடப்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்கே ஏன் வந்து அந்த பிராமணர்களை போஷிக்க வேண்டும் அப்படின்னா, அவங்க பின்னாடி வந்தது பிராமணர்கள் மட்டும்தான். அந்த கூட்டத்தில் இருக்கும் அனைவரும் பிராமணர்கள். அதனால பிராமணர்கள் ஆகிய உங்களை என்னால் போஷிக்க முடியாது, ஆதரிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல இங்க நம்ம பிராமணர்கள் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட வர்ணம், ஜாதி அப்படின்னு எடுத்துக்க கூடாது.
ஆசிரியர்களாக ஆச்சாரியர்களாக இருந்தவர்கள் அந்த காலத்துல. இப்ப துரோணர் அப்படித்தான் ஆச்சாரியராக இருந்தார், கிருபர் அப்படித்தான் ஆச்சாரியராக இருந்தார். டீச்சர்ஸ், சொல்லிக் கொடுப்பவர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள், அவங்களுக்கு நாம உயர்ந்த மரியாதை கொடுக்க வேண்டும். இப்போ என்னுடைய தலைமுறையிலலாம் அப்படித்தான் இருந்தது. வாத்தியார் பசங்களை அடிச்சிட்டார் அப்படின்னா நம்ம வீட்டுல சொன்னா கூட, நீ ஏதாவது சேட்டை பண்ணியிருப்ப, அவர் சும்மாவா அடிப்பாரு அப்படின்வாங்க. இன்ஃபேக்ட் நான் 9th படிக்கும்போது, ஆமாங்க 9வது கிளாஸ் படிக்கும்போது கணக்கு வாத்தியார் ஒருத்தர் வருவார். அவர் அன்றைக்கி ஏதோ கணக்கு போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு அந்த ஆன்சர் சரியாக வரலை, திருப்பி திருப்பி போடுறாரு, வரல. அந்த புக் ஆன்சர் எடுத்து பார்த்தா சரியாக ஒர்க் அவுட் ஆகல. என்ன நினச்சாரோ தெரியல, போர்டு ஃபுல்லாக எழுதிவிட்டு டஸ்டர் எங்கன்னு கேட்டார். அப்போல்லாம் இப்போ இருக்க மாதிரி அந்த மரக்கட்டையில் ஸ்பாஞ்சு ஓட்டின டஸ்டர்லாம் கிடையாதுங்க. பசங்க யாராவது இருந்தாங்கன்னா தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு அந்த டெய்லர் ஷாப்பில் போனால் ஒரு துணியை 4 பக்கமும் மடித்து அதுக்குள்ளே துணி துண்டெல்லாம் போட்டு தைச்சி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு வால் வேற வச்சுருவாங்க. இதுதான் இது லஞ்ச் பீரியடில் வாத்தியார் வராத நேரத்துலலாம் பசங்களாம் இந்த டஸ்டர் எடுத்து ஒத்த மேலே ஒத்த அடித்து விளையாடுறதும் உண்டு. அதில் நிறைய நேரம் கிழிஞ்சு போயிடும். அன்றைக்கின்னு பார்த்து டஸ்டர் இல்லை. சும்மா காட்டுன்னு காட்டினார் பாருங்க அவர் கோவத்தெல்லாம் என் மேலே. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் சொல்லலாம். அடினா அடி, அப்படி ஒரு அடி. அதுக்கப்புறம் பீரியட் முடிச்சு போயிட்டாரு. அடுத்த பீரியடு வரலாறு புவியியல், சர்வேஸ்வரன் அந்த டீச்சர். அப்போ வேற ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு பையன் சார் கணக்கு வாத்தியார் கூப்பிடுறாரு. அது என்னன்னா, அந்த ஸ்டாஃப் ரூம் பக்கமாக போன ஒரு பையனை கூப்பிட்டு, அந்த பையனை கூப்பிட்டு வா அப்படின்னுக்கிறாரு. எதுக்கு கூப்பிடுறாரு? ஏன்னா வழக்கமாக அவர் யாரையும் அது மாதிரி கூப்பிட மாட்டார். அப்போ உடனே மற்ற பசங்கள்லாம் சொன்னாங்க, சார் இவ்வளோ நேரம் போட்டு அடி அடின்னு பின்னிட்டார் சார் அப்படின்ன உடனே சொல்ல, நீ போகாதரா இருடா அப்படின்னாரு. சார் இல்லை சார் அவர் கூப்பிட்றாரு. நீ இருடா நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் போகலன்னு வச்சுக்காங்க. ஆனால் எங்கள் இந்த ஸ்கூல் பீப்புள் லீடர் அவன் விஷயம் தெரிஞ்சுட்டு என்னது இது மாதிரிலாம் பண்ணிக்கிறாரு, நீ நல்லா படிக்கிற பையன், நல்லா படிச்சிருந்தோம் அந்த காலத்தில், ஒன்று போட்டு இது மாதிரி அடிச்சுக்கிறாரு, இதெல்லாம் விடக்கூடாது, நேராக எச்எம் கிட்ட வா, அவரை போய் இது பண்ணுவோம் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நாங்கள் சொன்னேன்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விட்டுரு அப்படின்னு வீட்டில் கூட நான் சொல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் எங்கள் அம்மாவோட கடத்தருக்கு போகும்போது கூட படிக்கிற பையன் கேட்டான், என்னடா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு. நான் டேய் சும்மாறான்னு எங்கள் அம்மா கேட்டாங்க என்ன அப்படின்னோடனே அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்கள் அப்பா வராரு. அந்த கணக்கு வாத்தியார்கிட்ட, எதுக்கியா நீ இந்த மாதிரி போட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி 25 நிமிஷம் அடிச்சுக்கிற அப்படிலாம் கேட்கல. சார் கொஞ்சம் பார்த்து அடிங்க சார், ரொம்ப அடிச்சிங்கன்னா அப்புறம் ஏதாவது ஆகிட போகுது, நீ அடிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் அப்படின்ன உடனே அவர் அதுக்கப்புறம் ரொம்ப சாரி கேட்டுக்கினார் கணக்கு வாத்தியார். சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ ஒரு அடிச்சு கூட என் மேலே எந்த தப்பும் கிடையாது, டஸ்டர் இல்லை அப்படின்ற ஒரே காரணம் தான். அதுவும் பசங்க விளையாடி கீழ்ச்சி போட்டது. ஆனாலும் வாத்தியாரை குறை சொல்லலை. எப்படா நீ என் புள்ள மேலே கையை வைக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு வரல. ஆனால் இன்னைக்கு வாத்தியார்னு கூட சொல்றது கிடையாது, வாத்தி அப்படின்னு. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா காமெடி அப்படின்னா உடனே வாத்தியார். அதுலேயும் உங்களுக்கு கிடைச்சது தமிழ் வாத்தியார். அது காலேஜ் லெவலில் போனாலுமே அந்த தமிழ் பேராசிரியர் அவரை வச்சு தான் காமெடி பண்ணுறது அப்படின்னு ஆகிப்போச்சு. போதா குறைக்கு நாம் அடித்தா திருப்பி அடிக்காதவங்க அப்படின்னா பிள்ளையார் கோயில் பூசாரி, பழைய துணிக்கு பக்கெட்டி விற்கிறவன், அதுக்கப்புறம் பள்ளிக்கூட வாத்தியார் இப்படின்னு ஆகிப்போச்சு. ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கறது குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கல்வியோட தரத்தை பற்றி நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? சார் மரியாதைக்கும் கல்விக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்லாம் கேட்காதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. இப்போ நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுறோமே, அதுக்கு என்ன பண்ணுறோம்? அன்னைக்கு நம்ம ஆயுதங்களெல்லாம் நல்ல தொடச்சி அது எண்ணெய் போடணுமோ எது போடணுமோ எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு மரியாதையாக குங்குமம் சந்தனம் எல்லாம் பூசி வைக்கிறோம். இதில் நண்பர் கேள்வி கேட்டிருந்தார், அந்த பிள்ளையாருக்கு எருக்கம் பூ மாலை அப்படின்றது அன்றைக்கி ஒரு நாள் தானா அப்படின்னு. அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆயுத பூஜை அன்னைக்கு நாம் இதெல்லாம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ எல்லா நாளும் அந்த டூல்ஸுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது மனசில் இருக்கணும். நாமெல்லாம் படிக்கும்போது அந்த நோட்டு இல்லை புஸ்தகத்தை காலால் மெரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த புத்தி போட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம அந்த நலதமயந்தி படத்தில் கூட பார்த்துருக்கோம். ஐயோ பேப்பர், அது சரஸ்வதி, அதை போயிட்டு இதுக்கு யூஸ் பண்ணுறதா அப்படின்வாரு. அப்போ அந்த மரியாதை இருந்தால் மட்டும்தான், எப்போ ஒரு தொழில் செய்கிற இடத்துல அந்த டூல்ஸுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து வச்சுட்டு இருக்காங்களோ அப்போ மட்டும்தான் அந்த டூல்ஸ் அதனுடைய உபயோகத்தை நமக்கு கொடுக்கும். வேலை முடிஞ்சவொடனே ஸ்பேனர் அப்படியே தூக்கி வீசுறது,
அதை கத்திரி வந்து அப்படி மூலையில் தூக்கி போடுறது, இப்படிலாம் போட்டால் அதுக்கப்புறம் அது அடுத்த நாள் யூஸ் ஆகுமா? ஸோ வருஷத்துக்கு ஒரு நாள், இப்போ நம்ம வருஷம் வந்து சில உறுதிமொழிகள்லாம் எடுத்துக்கிறோம். ஏன் போன வருஷம் எடுத்தது அதோட மறந்துடுமா அப்படின்னா, இல்லை அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நினைவூட்டுகின்ற நாள் அது. அந்த மாதிரி தான் ஆயுத பூஜை, அந்த மாதிரி தான் எருக்கம் பூவும். சில பேர்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குறதா நினச்சின்னு கேட்குறாங்க, என்னங்க இது இந்த மாதிரி வந்து மண்ணில் பிள்ளையாரை செய்வாங்களாம், அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கடலில் கரைப்பாங்களாம். இந்த குறியீடுகள், இதனுடைய அர்த்தங்கள், தாத்பரியங்கள் இதெல்லாம் புரியாத தற்குறிகள் கேட்கறத வச்சுக்கின்னு நாமளும் வந்து ஐயோ என்ன இது மாதிரிலாம் கேட்குறாங்களே, அதில் நிஜமாவே உண்மையாக இருக்குமோ அப்படின்னு இன்றைக்கு இளைய தலைமுறை அன்றைக்கு இருந்த தலைமுறை கூட பல நேரங்களில் நம்ம ஏமாந்துருக்கோம். இப்போ இந்த களிமண் அது எங்கேருந்து வருது? அந்த நீர்ப்பாங்கான இடத்திலிருந்து வருகின்றது. அந்த களிமண்ணில் நம்ம பிள்ளையாரை செய்கிறோம். செஞ்சுட்டு மறுபடியும் அந்த களிமண்ணையை வந்து நம்ம ஆற்றுல, குளத்தில், இந்த மாதிரி நீர்நிலைகளில் கொண்டு போய் கரைத்து விடுகின்றோம். இதுக்கு காரணம் என்ன? இப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி அப்படின்னா, நீரிலிருந்து தான் பூமி தோன்றியது அப்படின்றது அறிவியல். இதைத்தான் நமது ஆன்மீகம் அன்னைக்கே சொல்லியிருக்கு, அது வேற விஷயம். அப்போ இந்த மறுபடியும் பிரளயம், இந்த பிரபஞ்சம் சுருங்குவது அப்படின்னு இந்த சோ கால்டு சயின்ஸில் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பூமி வந்து நீருடன் சேரும் அப்படின்றாங்க. அப்போ அங்கிருந்து வருகின்றது, எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போய் சேருகின்றது. இதுதானங்க வந்து தாத்பரியம். இது புரியறதுக்கு அது கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நாம் அப்படியே சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான். அதனால தான் இங்கே வந்து ஆச்சாரியர்களாக இருக்கின்ற பிராமணர்களை காப்பாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக பிராமணர்களை மட்டும்தான் காப்பாற்ற வேண்டும்னு எங்கேயுமே சொல்லலை.